MRL Realty Private Limited நிறுவனத்தின் 12ஆம் ஆண்டு கொண்டாட்டம். OMRல் DTCP approved villa plots-ஐ வட்டியில்லா மாத தவணையில் வாங்கி மகிழுங்கள். ISO 9001-2015 சான்றிதழ் பெற்ற நிறுவனம். Contact 9962888888. பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டேயை பிளான் பண்றதாகட்டும், லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும், GTயோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays. You know you're special when you're with GT Holidays. Wearing light colored and loose clothing. So the ideal clothing வந்து பாத்தீங்கன்னா either cotton or linen. திங்கிங் வந்து எப்படின்னா, ஓகே நம்மளுக்கு வந்து இச்சிங் வருது, ஸ்வெட் ஆகுது, ஹாட் வாட்டரில் குளிச்சோன்னா சரியாயிடும். ஆக்சுவலி ஹாட் வாட்டர் வில் அக்ரவேட் இட். ஹாட் வாட்டர் வந்து இச்சிங்கும் அக்ரவேட் பண்ணும், ஸ்கின் இரிட்டேஷனும் வந்து அக்ரவேட் பண்ணும். நம்ம அந்த ரேஷஸ் இருக்கிற இடத்துல, அந்த பிக்லி ஹீட் இருக்கிற இடத்துல பர்ஃப்யூம்டு ப்ராடக்ட்ஸோ ஆஸ் அன் யோர் டியோ ஸ்ப்ரேஸ் இல்லாட்டி பர்ஃப்யூம் பாடி லோஷன்ஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன் ஸ்க்ரீன் போடும்போது என்ன ஆகும்னா, அது டெம்பரரியாக அந்த ஃபங்கஸை சப்ரெஸ் பண்ணும். அண்ட் தென் சடன்லி வென் யூ ஸ்டாப் இட் வில் கம் பேக் இன் அ மோர் ரெசிஸ்டன்ட் ஃபார்ம். அவங்க வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளேயே வந்து திடீர்னு என்ன டார்க் ஆகிட்டு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ தட்ஸ் கால்ட் அஸ் இமீடியட் பிக்மெண்ட் டார்க்கனிங். சில பேருக்கு என்ன ஆகும்னா, இது டிலேடாக நடக்கும். They will use three things. One, they'll use their hat. Second thing, sunglasses. Third thing is sunscreen. The sunglasses and hat வந்து not just for a sense of fashion but also a protective layer. ஏன்னா அவங்க போடுறதுல அந்த broad hats போடுவாங்க. So that will reflect off the rays. So I'm a believer of eating fruits as it is instead of juices format. Okay. So டாட்ஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் நிவேதிதா சந்திரசேகர். இன்னைக்கு நம்மளோட டாட்ஸ் நலம் நிகழ்ச்சியில் நம்ம கூட டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர் அர்ச்சனா இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் மேம் டு அவர் ஷோ. வணக்கம் மேம். ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங். தேங்க்யூ ஸோ மச் மேம். என்னன்னா, இப்போது சம்மர் சீசன் உங்களுக்கே தெரியும், நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ வி ஹேவ் லாட்ஸ் ஆஃப் டவுட்ஸ். ஸோ அதை கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். சம்மர் அப்படின்னு வந்தாலே த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ப்ராப்ளம் நமக்கு இந்த ஸ்வெட்டுனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான். ரேஷஸ் அண்ட் திங்ஸ் அண்ட் ஸ்கின் டேன். ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணால் இது சரியாகும், இல்லை அட்லீஸ்ட் கொஞ்சம் மினிமம் பண்ணிக்கலாம்? ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி சம்மரில் வந்துட்டு there are so many issues that we can get in relation to skin. பட் காமனாக வந்து இருக்கிற ஸ்கின் இஷ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு. ஒன்று வந்து வாட் வி கால் அஸ் வேர்க்குரு, ப்ரிக்லி ஹீட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது வந்து மெடிக்கலாக மிலேரியா அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இந்த ரெண்டுமே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்று ஸ்வெட் ஜாஸ்தி ஆகுறதுனால, எஸ்பெஷலி இப்போது சென்னை மாதிரி பிளேசஸில் ஹியூமிடிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது அதுவே வந்து ஒரு ஃபேவரபிள் என்வாயன்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணிடும். ஸோ இப்போ வேர்க்கூர் வந்து பார்த்திங்கன்னா வாட் ஹேப்பன்ஸ் இஸ், இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்வெட்டிங் ஜாஸ்தி ஆகும்போது, இல்லை ஒருத்தங்களுக்கு வந்துட்டு ஃபீவர் வருது, இல்லை அவங்களுக்கு அந்த ஹியூமிடிட்டி லெவல்ஸ்னால, ஈவன் இஃப் தே டோன்ட் டூ எனி திங், சில பேர் வந்து ஒர்க் பண்ணாமையே வந்துட்டு அவங்களுக்கு ஸ்வெட்டிங் மட்டுமே இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆகும்போது வாட் ஹேப்பன்ஸ் இஸ், நம்ம ஸ்கின்ல ஸ்வெட் செக்ரீட் பண்ணுறதுக்கு தனியாக உறுப்புகள் இருக்கும். எப்படி ஆயில் செக்ரீஷனுக்கு இந்த செபேஷியஸ் கிளான்ஸ்ன்றோமோ, இந்த மாதிரி வேர்வைக்கு ஸ்வெட் கிளான்ஸ். ஓகே, ஸோ இந்த வேர்க்கூர் வரும்போது என்ன ஆகும்னா, இந்த கிளான்ஸில் வந்துட்டு ஒரு பிளாக் மாதிரி ஆயிரும். ஸோ அது நம்ம மேல் தோல் வழியாக எஸ்கேப் ஆகாமல் ஸ்கின்குள்ளேயே வந்துட்டு அப்படியே தங்கிடும். ஸோ அது தங்குறதுனால இட் வில் கிரியேட் அ லாட் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் இன் த ஸ்கின். ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்துட்டு ரேஷஸாக வரும். ஃபஸ்ட்டு அந்த ஒரு ரெட்னஸ் வந்து இச்சிங் வரும். அதுக்கப்புறம் ஸ்லோவாக வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகி சம்டைம்ஸ் வந்துட்டு அதுவே ஒரு எக்ஸிமா அளவுக்கு கூட போயிடும் நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டோம்னா. ஸோ ஆக்சுவலி அது ஸ்டார்ட் ஆகும்போதே யூ கேன் ஜஸ்ட் டேக் கேர் வித் சிம்பிள் ஸ்டெப்ஸ் டு பிரிங் இட் டவுன். நம்மளுக்கு அப்படி பண்ணியும் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா தான் நம்ம டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் பார்க்கலாம். ஸோ என்னென்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நம்ம ரொம்ப ஏரியாக இருக்கிற இடத்துல இருக்கணும். ஸோ இஃப் இட்ஸ் பாசிபிள் நம்ம ஏர் கண்டிஷன் ரூம்லேயே இருக்கலாம். திஸ் இஸ் ஒன் கண்டிஷன் வேர் நம்ம ஏசியில் இருக்கும்போது ஆக்சுவலி ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காகவே காம் ஆயிரும் அந்த டெம்பரேச்சர் ஷிஃப்ட்னால. இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு விண்டோஸ்லாம் திறந்து வச்சுட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரீஸியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். செகண்ட் திங் இஸ் வேரிங் லைட் கலர்ட் அண்ட் லூஸ் க்ளோதிங். ஸோ த ஐடியல் க்ளோதிங் வந்து பார்த்தீங்கன்னா either காட்டன் ஆர் லினன். ஓகே, the simple reason being they absorb sweat.
ஸோ உங்களுக்கு அந்த ஸ்வெட் ஸ்டாக்னேஷன் அந்த பிளாக்கேஜ் ஆகும்போதும் அந்த இரிட்டேஷன் இல்லாமல் அந்த கொஞ்சமாக வந்தால் கூட அந்த ஸ்வெட்டை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அந்த சான்சஸ் ஆஃப் ப்ரிக்லி ஹீட் வரதே நம்மளுக்கு கம்மியாயிடும். மூணாவது இன்க்ளூடிங் அ லாட் ஆஃப் விட்டமின் சி இன் யோர் டயட். இந்த ஃபார்ம் ஆஃப் நீங்கள் டயட்லேயே வந்துட்டு வித் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சிட்ரஸ் பேஸ்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை இந்த சம்மர் டைமில் யூ கேன் கோ ஹெட் அண்ட் டேக் அ விட்டமின் சி சப்ளிமெண்ட் ஆன் அ ரெகுலர் பேசிஸ். எவ்ரிடே ஒன்று எடுத்தால் கூட வந்துட்டு போதும். இட் வில் ஹெல்ப் இன் ஃபாஸ்டர் wound ஹீலிங் ஃபார் யோர் பாடி ஆஸ் அ ஹோல். இது இல்லாமல் வாட் யூ கேன் ஆல்சோ டூ இஸ் கேலமைன் லோஷன் யூஸ் பண்ணலாம். நம்ம காலையில் குளிச்ச உடனே வந்துட்டு எஸ்பெஷலி நம்ம வந்துட்டு இஃப் யூ கோயிங் டு கோ குக் இன் த கிச்சன் அண்ட் வென் யூ நோ நம்மளுக்கு அந்த ஸ்வெட் வரப்போகுதுன்னா நீங்கள் கேலமைன் போட்டாலே வந்துட்டு பாடி காம் ஆகிடும். ஓகே. வாட் யூ ஷுட் நாட் டூ இஸ் ஒன்று இந்த சீசனில் ஐடியலி நம்மளோட திங்கிங் வந்து எப்படின்னா ஓகே நம்மளுக்கு வந்து இச்சிங் வருது ஸ்வெட் ஆகுது ஹாட் வாட்டரில் குளிச்சோன்னா சரியாயிடும். ஆக்சுவலி ஹாட் வாட்டர் வில் அக்ரவேட் இட். ஹாட் வாட்டர் வந்து இச்சிங்கும் அக்ரவேட் பண்ணும், ஸ்கின் இரிட்டேஷனும் வந்து அக்ரவேட் பண்ணும். ஸோ வாட்டர் ஷுட் பி ஐதர் அட் ரூம் டெம்பரேச்சர் இல்லை லூக்வார்மாக இருந்தால் கூட வந்து பரவாயில்ல. த செகண்ட் திங் இஸ் அவாய்ட் வேரிங் சிந்தட்டிக் க்ளோதிங். சிந்தட்டிக் க்ளோத்ஸ் வந்துட்டு வில் நாட் அப்சர்வ் ஸ்வெட். ஸோ அந்த ஸ்வெட் அப்படியே ஸ்டாக்னேட் ஆகிட்டு இட் வில் ஆக்சுவலி வர்சன் த இஷ்யூ. மூணாவது வந்துட்டு நம்ம அந்த ரேஷஸ் இருக்கிற இடத்துல அந்த ப்ரிக்லி ஹீட் இருக்கிற இடத்துல பர்ஃப்யூம்டு ப்ராடக்ட்ஸோ ஆஸ் அன் யோர் டியோ ஸ்ப்ரேஸ் இல்லாட்டி பர்ஃப்யூம் பாடி லோஷன்ஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது பெட்டர். பிகாஸ் ஃப்ரேக்ரன்ஸே வந்துட்டு ஒரு இரிட்டன்ட் தான். ஓகே. ஸோ நீங்கள் ஜஸ்ட் பிளாண்ட் மாய்ஸ்சரைசர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணாலே போதும். இதுவும் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்துட்டு இஃப் சப்போஸ் இட் கோஸ் பியாண்ட் நம்மளால டாலரேட் பண்ண முடியலன்னா யூ கேன் டெஃபினெட்லி கான்டாக்ட் யுவர் டெர்மட்டாலஜிஸ்ட். ஓகே. ஸோ திஸ் இஸ் வித் ப்ரிக்லி ஹீட். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா one of the most common reason is one because people reuse their clothes sometimes without washing. Okay. And second thing is sharing of clothes, especially in the teens or in the college going kids la vandu avanga hostel rooms vandu sometimes they share the t-shirts and all that. Yeah, so fungal infection is contagious. So ipo enakku irukuna I have a chance of giving it to others who are in close contact with me. Okay. And that is the reason ஏன் fungal infection முக்கியமாக வந்துட்டு ட்ரீட் பண்ணும். ஸோ இட் யூஸ்வலி கம்ஸ் அஸ் பேச்சஸ். நம்ம இந்த படர் தாமரைன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது பேச்சஸாக வரும், இச்சியாக இருக்கும் and it will start spreading to all parts of their body including your hair and nails as well. So fungal infection வரும்போது the first thing you have to do is go meet your dermatologist to get it treated because sometimes நம்மளுக்கு patches நிறைய இருந்தால் oral medicines இருக்கும். Just one or two na just creams la kuda we'll be able to control it. The reason why I'm stressing is fungal infection வந்துட்டு ஒரு silent epidemic மாதிரி நம்ம countryல because we are seeing a lot of resistant cases. முந்தி வந்து ஒரு few years back கூட when the treatment வந்துட்டு ஒரு 4 to 6 weeks லே complete cure ஆகுறது. இப்பெல்லாம் it takes almost sometimes 2 to 4 months to have a complete cure. And one of the most common reason இதுக்கு வந்து என்னன்னா ஒன்று pharmacyல போயிட்டு அவங்க over the counter drugs வாங்குவாங்க. And இங்கே they give steroids. Okay. So இந்த காம்பினேஷன் க்ரீம்ஸில் வந்து ஒரு ஆன்டி ஃபங்கல் இருக்கும், ஸ்டீராய்டு இருக்கும், ஆன்டி பாக்டீரியல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் க்ரீம் போடும்போது என்ன ஆகும்னா அது டெம்பரரியாக அந்த ஃபங்கஸை சப்ரெஸ் பண்ணும் and then suddenly when you stop it it will come back in a more resistant form. Okay. So அதனால it is best to get it treated. அது இல்லாமல் வந்து having your bath twice a day, முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு washing and ironing your clothes and keeping your things separately so that you don't spread it to others. And முடிஞ்ச அளவுக்கு close contact யார் இருந்தாலுமே it is better to let them know so that அவங்களுக்கு they might not notice it. ஒரு patch தான் இருக்கு, ஓகே எனக்கு இந்த சீசன் நல்லன்னு சொல்லி நிறைய பேர் விட்டுருவாங்க. ஸோ அவங்களும் அதை ட்ரீட் பண்ணிக்கிட்டாங்கன்னா it will be better. So earlier you treat it, you would be able to see the result also early. Okay. So these are the most two common infections or rashes that comes. Tanning vandittu is an issue I think for everyone. So tanning may வந்து பாத்தீங்கன்னா basically what happens when any light source வந்து நம்மளுக்கு ஸ்கின்ல விழுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஸ்கின்னோட ரெஸ்பான்ஸ் வந்துட்டு பிக்மெண்டோட ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி பண்ணுது அந்த மெலனின். So that's why we get tanned. ஸோ இந்த டேனிங்குமே என்னென்னா ஃபார் அ ஃபியூ பீப்புள் இட் ஹேப்பன்ஸ் வித்தின் அ ஃபியூ மினிட்ஸ் டு ஹவர்ஸ். அதாவது அவங்க வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளேயே வந்து திடீர்னு என்ன டார்க் ஆகிட்ட அப்படின்னு கேட்பாங்க. ஸோ தட்ஸ் கால்ட் அஸ் இமீடியட் பிக்மெண்ட் டார்க்கனிங். சில பேருக்கு என்ன ஆகும்னா இதுவே டிலேடாக நடக்கும், ஒரு கொஞ்சம் நாள் கழிச்சு தான் அவங்களுக்கு அந்த டேனிங்கே தெரியும். ஓகே. So basically with tanning என்னன்னா the normal process is every 4 weeksக்கு நம்ம skin cells regenerate ஆகும். So சில பேருக்கு நம்ம எதுவுமே பண்ணாம கூட sometimes the tanning will just go off like that. But preventive what you can do is நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த peak time of exposure like அந்த ஒரு 10 to 4 வந்து முடிஞ்ச அளவுக்கு if it's unavoidable we have to, but முடிஞ்ச அளவுக்கு avoid பண்றது better. But if you are stepping out full covered clothing,
அதே மாதிரி யூஸிங் அம்ப்ரெல்லாஸ். நீங்கள் ஆக்சுவலி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா அவங்க if they are going outside during summer they will use 3 things. One, they'll use their hat. Second thing, sunglasses. Third thing is sunscreen. The sunglasses and hat வந்து not just for a sense of fashion but also a protective layer. ஏன்னா அவங்க போடுறதுலாம் அந்த broad hats போடுவாங்க. So that will reflect off the rays so that your face or your neck does not get tanned. The same thing holds good for the sunglasses, especially big framed ones, because it will protect your eye as well. அண்ட் சன்ஸ்க்ரீனும் இப்போ வந்து என்னென்னா ஈஸி ஃபார்மேட்ஸில் வந்துச்சு. யூ ஹேவ் ஸ்ப்ரேஸ் ஃபார் யர் பாடி. நீங்கள் வந்து அப்படியே க்ரீம் எல்லாம் எடுத்து அப்ளை பண்ணாமல் நீங்கள் சும்மா ஸ்ப்ரேஸ் பண்ணலாம். ஸ்டிக்ஸ் வந்துருச்சு. ஸோ யூ ஹேவ் டு ஜஸ்ட் ரீஅப்ளை இட் ஒன்ஸ் எவ்ரி 3 hours. இஃப் யூ நோ நான் வெளியில் தான் இருக்க போகிறேன்னா யூ கேன் ஜஸ்ட் ரீஅப்ளை இட். அண்ட் தீஸ் ஆர் ஆல் வெரி டிரான்ஸ்பரண்ட். ஸோ நம்ம போட்டாலும் வந்துட்டு பெருசாக போட்ட மாதிரி தெரியாது. தென் இன்கார்பரேட்டிங் ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட். ஸோ லைக் எவ்ரி டே ஒரு வெஜிடபிள் ஆர் ஃப்ரூட் தட் இஸ் கலர்ட். Fruits, of course, everything you can take. நீங்கள் பப்பாயா, நீங்கள் பைனாப்பிள் எடுக்கலாம். ஸோ அதிலெல்லாம் இந்த ப்ரோம்லேன்னு இருக்கும். ஸோ விச் இஸ் அன் ஆன்டி ஆக்சிடென்ட் இட் செல்ஃப். சிட்ரஸ் இது சாப்பிட்லாம். யூ கேன் டேக் அ லாட் ஆஃப் கேப்சிகம். ஸோ பிட்வீன் யோர் மீல்ஸ் யூ கேன் ஹேவ் ஒரு கப் ஆஃப் அ வெஜிடபிள் ஆர் அ ஃப்ரூட். ஐ எம் அ பிலீவர் ஆஃப் ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் ஆஸ் இட் இஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஜூஸஸ் ஃபார்மேட். ஸோ when you do all this வந்துட்டு அந்த with along the natural mechanism you will be able to at least lessen the tanning. Okay. இது இல்லாம what you can do yourself at home is also நிறைய over the counter இந்த glycolic acid serums லாம் வருது. So you can start using it at night. So low strengthல தான் இருக்கும் because it's over the counter. low strengthல தான் இருக்கிறதுனால you can use it. அதெல்லாம் போட்டோம் நம்மளுக்கு வந்து ஒரு 1 or 2 months கழிச்சும் tanning கம்மியாகலைன்னா there are a lot of other procedures we can do to bring down like laser toning and carbon peeling, peels அதெல்லாம் பண்ணியும் நம்ம tanning குறைச்சிக்கலாம். Thank you so much for joining us in the show, Thank you doctor. for having me. Thank you so much. மீண்டும் வேற ஒரு டாபிக்ல டாட்ஸ் நலம் நிகழ்ச்சியில் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி.